ஓம் சாந்தி. 1/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களுடைய புத்தியில் அனைத்து ஞானத்தின் சாரமும் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு படங்களின் அவசியம் கூட தேவையில்லைன்னு சொல்றாரு. இப்போ எல்லாமே நமக்கு 7 நாள் கோர்ஸ் அப்படியே மனப்படமா இருக்குன்றார். புத்தியில் இருக்குது, அப்படியே ஞானத்தின் சாரம் எல்லாமே இருக்குது. அதனால உங்களுக்கு படங்களுடைய அவசியம் கூட இல்லைன்றால். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள், பிறரையும் நினைக்க வையுங்கள் சொல்றாரு. இப்போ பாபாவை நினைங்க, மற்றவங்களையும் நினைக்க வைங்கன்றாரு. கேள்வி: கடைசி நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் எந்த ஞானம் இருக்கும்? பதில்: அச்சமயம் புத்தியில் நாம் வீட்டிற்கு திரும்பி போகிறோம் என்பதும் இருக்கும்ன்றாரு. பிறகு அங்கிருந்து சக்கரத்தில் நாம் வருவோம், மெல்ல மெல்ல படியில் இறங்குவோம். பிறகு ஏறும் கலையில் அழைத்து செல்ல பாபா வருவார். முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக இருந்தோம், பிறகு சந்திர வம்சத்தினர் என அறிகிறீர்கள். இதில் படங்களின் அவசியமே இல்லைன்னு சொல்றார் பாபா. இப்போ நிறைய ஞானம் படிக்கிறோம், ஆனால் கடைசியில் புத்தியில் ஒரே ஒன்று தான் ஞாபகம் இருக்கும். என்னன்னா, நம்ம வீட்டுக்கு போகணும், பரந்தாமம் போகணும். போயிட்டு அங்கேருந்து திரும்ப நம்ம சக்கரத்தில் சுற்றி வருவோம். அப்படியே படி இறங்கி ஏறும் கலையிலேருந்து இறங்கும் கலையில வந்துடும். அப்புறம் பாபா திரும்ப நம்மளை காப்பாற்ற வருவார் அப்படின்றது மட்டும்தான் புத்தியில் இருக்குன்றாரு. இதில் இப்போ நமக்கு எல்லாமே புத்தியில் இருக்கிறதுனால படம் அவசியம் இல்லைன்றாரு. ஓம் சாந்தி. குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. 84 பிறவின் சக்கரம் புத்தியில் இருக்கிறதான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அதாவது தன்னுடைய பலவிதமான பிறவிகளின் ஞானம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. விராட ரூபத்தின் சித்திரம் கூட இருக்கிறது அல்லவா? நாம் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறோம் என்பதை பற்றிய ஞானம் குழந்தைகளிடம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. முதலில் மூலவதனத்திலிருந்து தேவி தேவதா தர்மத்தில் வருகிறார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பரந்தாமத்தில் இருக்கிறோம் புள்ளியா. அப்புறம் அங்கேருந்து தேவி தேவதா தர்மத்தில் நடிக்க வரோம். இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இதில் எந்த ஒரு படத்தின் அவசியமும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு படத்தெல்லாம் பார்த்து தான் நம்ம பயிற்சி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. படம் இல்லாமலே நம்ம நினைவு செய்யலாம். சொல்லி கொடுக்குறவங்க தான் படத்தோட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நாம் எந்த ஒரு படத்தையும் நினைக்க வேண்டியதில்லைன்றாரு. கடைசியில் நாம் ஆத்மா மூலவதனத்தில் வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நம்முடைய பாகம் இருக்கிறது என்பது மட்டும் இருக்கும் சொல்றாரு. இதை மறக்க கூடாது. இது மனித சிருஷ்டி சக்கரத்தினுடைய விஷயங்களாகும், மேலும் மிகவும் எளிதாகுன்றாரு. இதில் படங்களின் அவசியமே இல்லை, ஏனெனில் இவை பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். ஞான மார்க்கத்தில் இருப்பதோ கல்வி. படிப்பில் படங்களின் அவசியமே இல்லைன்னு சொல்றாரு. இந்த படங்களில் மட்டுமே சில திருத்தங்கள் மட்டும் செய்துள்ளனர் சொல்றாரு. எப்படி என்றால், கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று அவர்கள் சொல்றாங்க, நாம் சிவன் என்று கூறுகிறோம். அவங்க கீதையின் பகவான் கிருஷ்ணர் சொல்றாங்க, ஆனா நாம சிவன்ட்டு சொல்றோம். இதுவும் புத்தியால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்றார் பாபா. நாம் 84 பிறவி சக்கரத்தில் வந்துவிட்டோம் என்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. இப்போது நாம் தூய்மையாக வேண்டும் சொல்றார் பாபா. தூய்மையாகி பிறகு புதியதாக சக்கரத்தில் சுழல ஆரம்பிப்போம் சொல்றாரு. இப்போ பாபா நம்மளை ஞானம் சொல்லி கொடுத்து தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு. தூய்மையாகி நம்ம திரும்ப நடிப்புல வர ஆரம்பிச்சிடும், சக்கரத்துல சுழல ஆரம்பிப்போம் சொல்றாரு. இந்த சாரத்தை புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் சாரம். அதாவது கீதையோட சாராம்சமே தான். அப்படியே நம்ம கர்ம சம்பந்தத்துல நடிக்க வரோம் 2500 வருஷம். அப்புறம் கர்ம பந்தனத்துல மாட்டிக்கிறோம். அப்புறம் பந்தனத்தெல்லாம் விடணும். அர்ஜுனா முன்னாடி இருக்கிறவங்களாம் ஆத்மாக்கள் தான், இவங்கெல்லாம் உடல் இல்லை. புத்தியால மழிச்சிருன்றார் பாபா. புத்தியால மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நீ ஆத்மா பறந்து போயிட்டு திரும்ப சக்கரத்துல வருவோம். அவ்வளவுதான். இதுதான் சாரம், கீதையின் சாரம். இதை புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும்ன்றாரு. பாபாவின் புத்தியில் உலகத்தின் வரலாறு, புவியியல் மற்றும் 84 பிரிவுகளின் சக்கரம் எப்படி சுழல்கிறதோ அவ்வாறே உங்களுடைய புத்தியிலும் முதலில் நாம் சூரிய வம்சத்திலும் பிறகு சந்திர வம்சத்தினராகவும் மாறுகிறோம் என்பது இருக்கிறதுன்றாரு. படங்களின் அவசியமே இங்க இல்லைன்றார் பாபா. மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக மட்டுமே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படங்கள்ல சிருஷ்டி சக்கரம், மரம், கல்பவிச்ச மரம், இது எல்லாமே மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த படம்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம புத்தியால நினைவு பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஞான மார்க்கத்தில் மன்மனாபவ என்று மட்டுமே பாபா கூறுகின்றார். 4 கைகளை உடைய படம் இருக்கிறது. விஷ்ணுவுடைய 4 கைகளுடைய படம், ராவனுடைய சித்திரம், 10 தலைகளுடைய ராவனுடைய சித்திரம் கூட இருக்கிறதுன்றாரு. இது அனைத்தும் புரிய வைப்பதற்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. இது எல்லாமே இல்லற மார்க்கம்ன்றது லட்சுமி நாராயணன் இணைந்த ஸ்வரூபம். இப்போ நம்மளும் இல்லற மார்க்கத்துல தான் இருக்கிறோம். கணவன் மனைவி ஒன்னா தூய்மையாகி சொர்க்கத்துல ஒன்னா தூய்மையா லட்சுமி நாராயணனா மாறுறாங்க. மனிதன் தேவதையா ஆகிறாங்க.
அவன் ராவணன்றது 5 விகாரம் ஆணுக்கு 5 விகாரம் பெண்ணுக்கு, அதை வந்து முற்றிலுமா அழிச்சிட்டு நம்ம வந்து தேவதையா மாறுறோம். இது புரிய வைக்கிறதுக்காக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய புத்தியில் உண்மையான ஞானம் இருக்கிறதுன்றாரு. நீங்கள் படங்கள் இல்லாமல் கூட புரிய வைக்கலாம். நமக்கு படம்லாம் தேவையில்லைன்றாரு. ஏன்னா புத்தியிலே எல்லாம் இருக்குது, அப்படியே புரிய வச்சிடலான்றாரு. உங்களுடைய புத்தியில் 84 பிறவியின் சக்கரம் இருக்கிறது, படங்கள் மூலமாக எளிதாக்கி புரிய வைக்கப்படுகிறதுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். நம்ம புத்தியில எல்லாமே இருக்கு, இருந்தாலும் படம் காட்டி புரிய வைக்கும் போது ஈஸியா புரிய வச்சிடலான்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இப்போ ஒரு மேப் இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு மேப் சொல்றோம்னா அப்படியே ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு சொன்னா அதுக்கு புரியாது. அந்த படத்தை காமிச்சு இது அமெரிக்கா இது ஆஸ்திரேலியான்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் புத்தியில பதிஞ்சிரும். அந்த மாதிரி நம்ம இப்ப சிருஷ்டி சக்கரம் படம், ஏணிப்படி படம் இதெல்லாம் வச்சு இப்படிலாம் நம்ம இறங்கி வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது புதுசா வர்றவங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால சொல்றாரு. இப்போ வந்து நமக்கு படங்கள் மூலமாக ஈஸியாக புரிய வைக்கப்படுதுன்றார். இவைகளின் அவசியம் இல்லை. முதலில் நாம் சூரிய வம்சத்தினராக இருந்தோம், பிறகு சந்திர வம்சத்தினரும் என்பது புத்தியில் இருக்கிறது. அங்கே நிறைய சுகம் இருக்கும்ன்றாரு. அதற்கு சொர்க்கம் என்று பெயர். இந்த சித்திரங்களில் புரிய வைக்கிறாங்க. கடைசியில் இந்த ஞானம் புத்தியில் இருக்கும். இப்போது நாம் செல்கிறோம் சொல்றார் பாபா. திரும்ப சக்கரத்தில் வருவோம். அத கடைசியில இதுதான், இவ்வளோ படிச்சாலும் கடைசியில இந்த ஞானம் எல்லார் புத்தியிலும் இருக்கும். பிகேஸ் புத்தியில என்னன்னா, இப்ப நம்ம போகிறோம், அதாவது இந்த உடம்பு விட்டு போறோம். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் சாவு வரும் இல்லையா? இந்த உடதான் செய்யணும். விட்டுட்டு நம்ம போகும்போது நமக்கு புத்தியில இதான் இருக்கும், ஆத்மாவுடைய புத்தியில இதாக இருக்கும். அதாவது நான் வந்து இப்போ போகிறேன், திரும்ப நான் வந்து சொர்க்கத்தில் நடிக்க வருவேன், திரும்ப சக்கரத்தில் வருவோம். ஏணிப்படியில் புரிய வைக்கப்படுகிறதுன்றாரு. மனிதர்களுக்கு எளிதாகிவிடும் சொல்கிறாரு. போக போக ஈஸியாக புரியுன்றாரு. ஏன்னா அந்த மாதிரி இப்போ நிலைமை மாறிட்டு வருது இல்லையா? இன்னும் நாள் நெருங்க எல்லாருக்கும் புத்தியில் வந்து அந்த எல்லையற்ற வைராக்கியம் வந்துடும். வாழ்க்கை வந்து வாழ பிடிக்காது. அப்போ நீங்கள் ஈஸியாக ஞானத்தை புரிய வச்சிடலான்றாரு. ஏணிப்படியில் எல்லா ஞானமும் இருக்குன்றாரு. நாம் எப்படி ஏணிப்படியில் இறங்குகிறோம், பிறகு பாபா ஏறும் காலையில் அழைத்து செல்கிறார் என்பது பற்றிய முழு ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறதுன்றாரு. இப்போ நமக்கு தெரியுது எப்படி நம்ம ஏணிப்படியில் இறங்கி வந்தோம். திரும்ப பாபா இப்போ வந்து நம்மளை ஏறும் காலையில் அழைத்து போகிறாரு. ஒரு பிறவிதான், ஒரு பிறவில தூய்மையா இருக்க சொல்லி ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அந்த ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து ஏறும் காலையில் போய் சொர்க்கத்துக்கு போயிடலாம். இதுல இந்த முழு ஞானமும் உங்களுடைய புத்தியில இப்போ இருக்குதுன்றாரு. நான் உங்களுக்கு இந்த சித்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் என பாபா சொல்றாரு. பாபா தான் வந்து நமக்கு இந்த சித்திரத்துல இருக்கிற சாரத்தெல்லாம் புரிய வைக்கிறார். நாடக சக்கரத்தில் கூட இது 5000 வருடங்கள் சக்கரம் என புரிய வைக்கலாம். இப்ப ஸ்ரீ சக்கரம் படம் இருக்கு இல்லையா? அந்த படத்துல இது 5000 வருட சக்கரம், இப்படிதான் வந்து உலகம் சுழலுதுன்றதை நம்ம புரிய வைக்கலாம். ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்றால் மக்கள் தொகை அதிகரிக்கிறது. கிறிஸ்தவர்களுடையது 2000 வருடங்கள் என காண்பிக்கிறாங்க. பைபிள்ல சொல்லிட்டாங்க கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆகுது. ஆனா கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல பூலோகத்துல சொர்க்கம் இருந்துச்சுன்ட்டு பைபிள்ல இருக்குது. ஆனா கிறிஸ்துவர்கள் வந்து 2000 வருஷம்தான் ஆகுது. அப்ப 3000 அதுக்கு முன்னாடி வருஷம் ஃபுல்லா கிறிஸ்துவர்களே இல்லை. 3000 வருஷத்துக்கு கிறிஸ்துவர்கள் இல்லை, வெறும் 2000 வருஷத்துக்கு தான் கிறிஸ்துவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்ப லட்சக்கணக்கான மக்கள் சொன்னா அப்புறம் நிக்க கூட இடம் இருக்காது. மக்கள் தொகை அதிகரிக்கின்றார். இதுல எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க, 5000 வருடத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் லட்சக்கணக்கான வருஷங்கள்னா எவ்வளவு கோடி, அப்ப நிக்க கூட இடம் இருக்காது, பூமியில இடம் இருக்காது இல்லையா? இந்த கணக்கு முழுவதும் நீங்கள் தெரிவிக்கிறீங்கன்னு சொல்றாரு. சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்கும் காரணத்தினால் குறைந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்ப பாபா வந்து தூய்மையா இருக்க சொல்றாரு. ஆனா எத்தனை பேர் முயற்சி பண்றாங்க? பிகேஸ்லயே முயற்சி கம்மியா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து தூய்மையா இருக்கிற சத்தியுகத்துல எல்லாரும் தூய்மையா இருக்கணும்ன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதனால அங்க 9 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து 33 கோடி தேவதர்கள் தான் பாஸ் ஆகுறாங்க. பாபா சொல்றது கேட்டு நடக்கிறதுனால 33 கோடி தேவர்கள் தான் சொர்க்கத்துல அலோடு. இப்போது எவ்வளவு நிறைய இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, துவாபர யுகம் கலியுகத்துல நிறைய பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. இப்ப எவ்வளவு நிறைய இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான வருஷங்கள் என்றால் மக்கள் தொகை கணக்கிட முடியாதபடி ஆகிவிடும் சொல்றாரு. இப்ப நீங்க உங்க சொல்ற மாதிரி லட்சக்கணக்கான வருஷம் ஒரு கல்பம் அப்படின்னா மக்கள் தொகையை உங்களால கணக்கிடவே முடியாதுன்றாரு. அவர் வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாதிரி எண்ண முடியாதுன்றாரு. அந்த அளவுக்கு மக்கள் தொகை ஏறிடும். இந்த 5000 வருஷத்துக்கே இவ்வளவு மக்கள் தொகையா இருக்கு. ஒரு 100 வருஷம்ன்றதே பெருசு. நம்மளோட ஆயுளே ஒரு 100 வருடம் தான். 100 வருடமே இப்பெல்லாம் வாழறது கஷ்டம். 85 40 வயசுல இறந்துடுறாங்க. அப்ப வந்து ஒரு 100 வருஷம்ன்றதே பெருசு. அப்ப 5000 வருஷத்துக்கு இவ்வளவு மக்கள் தொகை பாருங்க, 800 கோடி 1000 கோடியை தாண்டுது. அப்ப நீங்க இன்னும் லட்சக்கணக்கான வருஷங்கள்லாம் எவ்வளவு மக்கள் தொகை ஆகும்? அதான் பாபா சொல்றாரு.
கிறிஸ்துவர்களுடன் ஒப்பிட்டு மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறார்கள் அல்லவா? இந்துக்களின் எண்ணிக்கை குறைவாக தான் காண்பிக்கிறாங்க. இந்துக்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கு கிறிஸ்தவர்களோடன்றாரு. கிறிஸ்தவர்கள் நிறைய உருவாகி விட்டார்கள் சொல்றாரு. யார் நன்கு புத்திசாலி குழந்தைகளோ படங்கள் இல்லாமல் கூட புரிய வைக்கலாம் சொல்றாரு. புத்தியில எல்லா ஞானம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து படம்லாம் இல்லாமலே புரிய வச்சிருவாங்கன்றாரு. எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க என சிந்தியுங்கள் சொல்றாரு. புது உலகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். இதுவோ பழைய உலகமாகும். இதில் இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு புது உலகம் எப்படி உருவாகிறது, யார் உருவாக்குகிறார்கள், இதை பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். இந்த பழைய உலகம் எப்படி புதுசா மாறுது, அதை யார் செய்யறாங்கன்றதை இப்ப கடவுள் தான் வந்து நமக்கு சொல்றார். அவரே ஞான கடல் ஆவார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த 84 பிரிவுகளின் சக்கரத்தை மட்டும் புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நாம் நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்கும் அல்லவான்றாரு. சத்தியுகத்தில் துக்கப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கலியுகத்துல எவ்வளவு துக்கம் இருக்கு. நோய் வருது, ஏதாவது அகால மரணம் வருது, அழுகுறாங்க இல்லையா? அங்க சொர்க்கத்துல அந்த மாதிரி துக்கப்படுவதற்கான விஷயமே இல்லை. அப்ப அங்க போறோம்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. கிடைக்காத பொருள் என்று அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதே இல்லை சொர்க்கத்துல என்றார். சொர்க்கத்துல எனக்கு இது இல்லை அது இல்லைன்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான உலகம். இங்கே முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. இங்கே அப்படி கிடையாது இல்லையா? நமக்கு வந்து எல்லா பொருட்களும் கிடைக்க மாட்டுது இல்லையா? ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்கிறாங்க. ஏழைகளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது. இங்கே முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த இயந்திரம் வேண்டும், இது வேண்டும், அங்கேயோ அனைத்து சுகமும் ஆஜராகி இருக்கிறதுன்றாரு. சொர்க்கத்துல எல்லா சுகமும் ஆஜராகிடும்ன்றாரு. யாராவது மகாராஜா என்றால் அவர்களிடம் அனைத்து சுகமும் அமைந்திருக்கும்ன்றார் பாபா. ஏழைகளிடம் அனைத்து சுகமும் இருக்காது. ஆனால் இதுவோ கலியுகமாகும்ன்றாரு. எனவே அனைத்து நோய்களும் இங்க இருக்கிறது. இப்போது நீங்கள் புது உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்றீங்கன்றாரு. இங்கேதான் சொர்க்கம் நரகம் உருவாகிறதுன்றாரு. பாபா சொல்றார், சொர்க்கம் ஒன்றும் வானத்துல இல்லை, இதே பூமி தான் சொர்க்கமாகவும் நரகமாகவும் உருவாகுதுன்றாரு. இப்ப நம்ம அந்த உலகத்துக்கு போறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்றார். இந்த சூட்சும வதனத்தின் இனிய காட்சிகள் கூட பொழுதுபோக்கிற்காகவே ஆகுன்றாரு. இப்போ நம்ம காலத்துல பிரம்மா பாபா பார்க்க வர்றவங்க எல்லாருக்கும் அவர் உடம்புல சிவபாபா இருந்ததுனால அவரோட திருஷ்டி பட்டவுடனே எல்லாருக்கும் டிரான்ஸ்ல போயிடுவாங்க, காட்சி பார்க்க போயிட்டாங்க. யோக நிலையில போயிட்டு அங்க சூட்சுமவதன காட்சிகள்லாம் காமிச்சாரு. அது கூட பொழுதுபோக்குக்காகன்னு சொல்றாரு. கர்மாதீத நிலையை அடையும் வரை நேரம் கடத்துவதற்காக இந்த விளையாட்டுகள் இருக்கின்றனன்றாரு. இந்த கர்ம கணக்கெல்லாம் முடியணும் இல்லையா? அடிக்கடி இந்த கர்ம கணக்கு முடிக்கிறதுலேயே சோர்வாயிடுறாங்க குழந்தைகள். அதனால இங்க காட்சிலாம் காட்டுறாராம். டைமை கடத்துவதற்காக இந்த விளையாட்டுகள் இருக்கின்றனன்றாரு. கர்மாதீத நிலை வந்துவிடும், அவ்வளவுதான். இப்ப எல்லாரும் பிகேஸ்க்கு கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா கர்மாதீத நிலை எல்லாரும் அடைஞ்சிருவோம். அப்புறம் அவ்வளவுதான் சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் இப்போது 84 பிரிவுகள் முடித்து விட்டோம். இப்போது நாம் வீட்டிற்கு போகிறோம் என்ற நினைவு உங்களுக்கு இருக்கும் சொல்றாரு. பிறகு வந்து சதப்பிரதானமான உலகத்தில் சதப்பிரதானமான பாகத்தில் நடிப்போம். இப்ப நமக்கு புத்தியில என்ன இருக்குன்னா, நம்ம 84 பிரிவு முடிச்சிட்டோம். இப்ப நம்ம வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நம்ம வந்து சதோபிரதான சொர்க்கத்துல வருவோம். அங்க வந்து பாட்டு நடிப்போன்றாரு. இந்த ஞானத்தை புத்தியில் பதித்து விட்டீர்கள். இப்ப நம்ம இதை படிச்சு நம்ம புத்தியில அது பதிஞ்சு போச்சு இல்லையா? பாபா சொல்லி இது சொல்றது கடவுள். யாரோ மனுஷங்க சொன்னா கூட நம்ம நம்ப தேவையில்ல. கடவுளே சொல்றாருன்னும் போது இந்த ஞானம் நமக்கு புத்தியில பதிஞ்சிருச்சு. இதில் படங்கள் போன்றவைகளின் அவசியமே இல்லை என்றார் பாபா. வக்கீல் எவ்வளவு படிக்கிறாங்க, வக்கீல் ஆகிவிட்டனர், அவ்வளவுதான். என்ன பாடம் படித்தார்களோ அது முடிந்தது, பலன் கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. நீங்களும் படித்த பிறகு ராஜ்யம் செய்வீர்கள். நம்மளும் இப்ப வக்கீல் மாதிரி தான். வக்கீல் எப்படி படிக்கிறாங்களோ அது மாதிரிதான் நம்மளும் இப்ப இந்த ஞானத்தை படிச்சு ராஜ்யம் செய்யறீங்கன்றாரு. அங்கே ஞானத்தின் அவசியமே இல்லைன்றாரு. இங்கதான் ஞானம் மாறுறதுக்காக ஞானம் தேவை. அங்க வந்து ஞானம் தேவையில்லை. அங்க மாறிடுறோம் இல்லையா? தேவதையா மாறிதான் அங்க போறோம். அதனால அங்க ஞானத்தின் அவசியம் இல்லைன்றாரு. இந்த படங்களில் கூட சரி தவறு என்ன என்பது உங்களின் புத்தியில் இருக்கிறதுன்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணன் யார், இந்த விஷ்ணு யார் என்பது பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். விஷ்ணுவின் படத்தில் மனிதர்கள் குழம்பி போறாங்க. புரியாமல் செய்யும் பூஜை கூட வீணாகி விடுகிறதுன்றாரு. இப்ப நம்ம பக்தி மார்க்கத்துல எல்லாமே வணங்குறாங்க, பூஜை செய்யறாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் எதுவுமே புரியாமலே பூஜை செய்யறாங்க. புரியாம பூஜை செய்யறது வேஸ்ட்ன்னு சொல்றாரு. எதையும் புரிந்து கொள்ளவில்லை. விஷ்ணுவையும் புரிந்து கொள்ளாததே போலவே லட்சுமி நாராயணனும் புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. விஷ்ணு யாருன்னே தெரியல. 4 கையோட இருக்கிறாரு. 4 கையோட நம்ம மனுஷங்க யாரையுமே பார்த்தது இல்லை. அதுல 2 வந்து
2 ஆணுக்கு 2 பெண்ணுக்கு, அதாவது லட்சுமி நாராயணோட இணைந்த சொரூபம் தான் விஷ்ணுன்றது தெரிஞ்சுக்கல. சொர்க்கத்திலேயே அந்த விஷ்ணுவோட சிலை இருக்குன்னு சொல்றாங்க. அதனால பிரம்மா விஷ்ணு சங்கரரையும் புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரர் மூலமா விநாசன்றதை கூட புரிஞ்சுக்கல. பிரம்மாவோ இங்கே இருக்கிறார், இவர் தூய்மையாகி சரீரத்தை விட்டு விட்டு சென்று விடுவார். இந்த பிரம்மா பாபா இவர் மூலமா இவர் உள்ளர சிவன் அவதரிச்சு படைக்கிறாரு. படைச்சு இந்த ஞானத்தை வாய் வழி வம்சாவளியா நம்மளெல்லாம் தத்தெடுத்து ஞானத்தை புரிய வைக்கிறாரு. இந்த பிரம்மா பாபாவும் அவர் தூய்மையாகி சரீரத்தை விட்டு போயிடுவாருன்னு சொல்றாரு. இந்த பழைய உலகத்திலிருந்து வைராக்கியம் ஏற்படுகிறது. இங்கே கர்மபந்தனம் துக்கம் கொடுக்கக்கூடியதாகுன்றாரு. தன்னுடைய வீட்டுக்கு செல்லுங்கள் என பாபா இப்போது கூறுகின்றார். இப்ப பாபா சொல்றாரு, இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, இங்க எல்லாம் துக்கம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க இல்லையா, அதனால இப்ப வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. முதலில் உங்களுடைய வீட்டில இருந்தீங்க, பிறகு ராஜ்யத்துக்கு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பரந்தாமத்துலதான் இருந்தோம், அப்புறம் சொர்க்கத்துல இறங்கி வந்து ராஜ்யம் பண்ணோன்றாரு. இப்போது தூய்மையாக்குவதற்காக மீண்டும் பாபா வந்திருக்கிறார். இப்ப பாபா நம்மள தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம இறங்கி இறங்கி வந்து தூய்மையற்றவங்களா ஆயிட்டோம். இப்ப திரும்ப தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு கூட்டு போறாரு. இச்சமயம் மனிதர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வளவு அழுக்காக இருக்கிறதுன்னு சொல்றாரு. என்னென்ன பொருட்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சொல்லவே வேணாம். வெளிநாட்டுலலாம் ரொம்ப மோசமான சாப்பாடு எல்லாமே, எதையுமே வந்து விடுறதில்ல. தவக்கலை, பாம்பு, இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே தேவதைகள் இப்படிப்பட்ட அழுக்கான பொருட்களை சாப்பிட மாட்டார்கள்னு சொல்றாரு. ஆனா லட்சுமி நாராயண் கோயிலே நம்ம பார்ப்போம், அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே தூய்மையா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அங்க தேவதைகள் தூய்மையான சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, அழுக்கான பொருட்களை அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கம் எப்படி இருக்கிறது பாருங்கள் சொல்றாரு. பக்தி கூட இப்ப மாறி போச்சு இல்லையா, சாராயம், பீடி இதெல்லாம் வச்சு படைக்கிறாங்க. மனிதர்களை கூட பலியிடுகிறார்கள். பக்தியில மனுஷங்களை கூட பலியிடுறாங்கன்னு சொல்றாரு. நரபலினா மனிதர்களுடைய பலி கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்ட்டு அந்த பசங்க, குழந்தைங்க, மனுஷங்களெல்லாம் பலி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பக்தி மோசமாயிடுச்சுன்னு சொல்றாரு. இவ்வாறு நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்ன பண்றது, டிராமா இப்படி இருக்குன்றாரு. பழைய உலகம் மீண்டும் நிச்சயமாக புதியதாக ஆக வேண்டும். நாம் தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். இதை புத்தி புரிந்து கொள்கிறது அல்லவான்னு சொல்றாரு. இதில் சித்திரம் இல்லை என்றாலும் நல்லதுதான். இல்லையெனில் மனிதர்கள் நிறைய கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த ஏணிப்படி, இந்த மாதிரி இது கல்பவருட்ச மரம், சிருஷ்டி சக்கரம்லாம் நம்ம கொண்டு போய் காமிச்சு புரிய வச்சோன்னா அதுல நிறைய கேள்வி கண்டுபிடிச்சு கேட்கறாங்கன்னு சொல்றாரு. பாபா 84 பிரிவுகளின் சக்கரத்தை வந்து நமக்கு புரிய வைத்திருக்கிறார். நாம் தான் சூரிய வம்சத்தினராக, சந்திர வம்சத்தினராக, வைசிய வம்சத்தினராக மாறுகிறோம். எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம் என்பதெல்லாம் புத்தியில் இருக்க வேண்டும் சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சூட்சுமவதனத்தின் ரகசியத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். நம்ம நிறைய ரகசியம்லாம் பாபா நமக்கு சொல்லிட்டாரு. சூட்சுமவதனம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு, அது வந்து 100 வருஷத்துக்கு தற்காலிகமா பாபா படைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா இங்க வந்து பிகேஸ் வந்து ரெடி ஆயிட்டு சரீரம் விட்டாங்கன்னா அங்க போயிட்டு இருக்கலாம். பிறவி எடுக்காதவங்க அங்க இருப்பாங்க. பிரம்மா பாபா இப்ப அங்கதான் இருக்கிறாரு. அங்க இருந்துகிட்டே சூட்சமா காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு இந்த உலகம் அழிஞ்ச பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பறந்தாம போயிடும். அதுக்காக தற்காலிகமா அந்த சூட்சுமவதனம் இருக்கு. இப்ப தியானத்துல போகும்போது அங்க காட்சிகள்லாம் நமக்கு கிடைக்குது. தியானத்தில் சூட்சுமவதனத்திற்கு செல்கிறீர்கள். ஆனால் இதில் யோகமும் இல்லை, ஞானமும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப நம்ம மெடிடேஷன் பண்றோம், சூட்சுமவதனத்தை போய் பிரம்மா பாபா பாக்குறோம் அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு அதுல ஞானமும் இல்லை, யோகாவும் இல்லை. பரந்தாமத்துல பாபா புள்ளியா பாபா நினைச்சாதான் நம்ம பாவம் அழியும். நம்ம வந்து ஃபரிஸ்தாவா நினைச்சு அப்படிலாம் பண்ணா பாவம் அழியாது. அதனால ஃபரிஸ்தா பிரம்மா பாபா பாக்குறது, அங்க போய் காட்சிகள் பாக்குறது, அதனாலலாம் ஒண்ணுமே இல்லைன்றாரு. இது ஒரு பழக்கம் மட்டுமே சொல்றாரு. எப்படி ஆத்மா அழைக்கப்படுகிறது, ஆத்மா வரும்போது அழுகிறதுன்னு சொல்றாரு. இப்ப வந்து யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து படையல் படைக்கிறாங்க இல்லையா, நான் 30 எல்லாம் கும்பிடும்போது படைப்பாங்க. அப்போ வந்து இங்க வந்து நம்ம வந்து போக் வைக்கிற பழக்கம் இருக்கு. பிகேஸ் வந்து போக் வைக்குவாங்க. அப்போ வந்து ஆத்மா அழைக்கப்படுகிறது. அப்ப ஆத்மா வரும்போது அழுகுது. எந்த ஆத்மா சரீரம் விட்டாங்களோ அவங்க வந்து அழறாங்க. ஏன் அழறாங்கன்னா, நாங்கள் பாபா கூறியதை ஏற்றுக்கொள்ளவில்லை என பச்சாதாபப்படுகிறது என்பதெல்லாம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. சூட்சுமவதனம் இருக்கிறதுனால தான் இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியுது. அங்க போயிட்டு சரீரம் விட்டு போயிட்டு ஃபரிஸ்தாவா ஆயிடுறாங்க இல்லையா. அப்ப ஆகும்போது அவங்க வந்து நாங்க ஒழுங்கா பாபா சொல்லி நாங்க கேட்கல, டைம் இல்லைன்னு சொன்னாரு. நாங்க கேட்காம ஸ்ரீமத் படி நடக்காம விட்டுட்டோம். இப்ப நாங்க சரீரம் விட்டுட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யறது, திரும்ப பிறந்தாலும் வேஸ்ட் அப்படின்ட்டு அழுகுறாங்க, பச்சாதாபம் படுறாங்க. அதெல்லாம் வந்து பாபா சொல்றாரு நமக்கு.
இது அனைத்து முயற்சி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. தவறு செய்யக்கூடாது என குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காகவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் இந்த சூட்சுமம்லாம் எதுக்கு இருக்கு, இதெல்லாம் முயற்சி செய்யணும், இப்போ தவறு செய்யக்கூடாதுன்ட்டு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பாபா சொல்றாரு. குழந்தைகள் எப்போதும் தனது நேரத்தை நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும்ன்றாரு. பாபா சொல்றாரு, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கவனம் செலுத்துங்க, அட்டென்ஷன் வைங்க, சார்ட் வைங்கன்றார். வீணாக்கவில்லை என்றால் மாயம் தவறு செய்ய வைக்காது. நம்ம வேஸ்ட் பண்ணாதான், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி பாபா நினைக்காம வேற ஏதாவது விஷயத்துல ஏதாவது டைம் வேஸ்ட் பண்றோம்னா தான் மாயா நம்மளை தவறு செய்ய வைக்கும். நம்ம டைமே வேஸ்ட் பண்ணலன்னா பாபாவை நினைக்கிறோன்னா மாயா தவறு செய்ய வைக்காதுன்றாரு. குழந்தைகளை நேரத்தை வீணாக்காதீர்கள் என பாபா புரிய வைத்து கொண்டிருக்கிறார். பாபா நமக்கு என்ன சொல்றாருன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க குழந்தைகள்ன்றாரு. ஏன்னா இது சங்கம் யுகம், ஒரு செகண்டுமே அவ்வளோ வைரத்துக்கு சமமான யுகம். அதனால இங்க ஒரு நொடி வேஸ்ட் பண்ணாலும் அங்க பல வருடங்கள் போகுதுன்றாரு. சொர்க்கத்துல நீங்க சீக்கிரம் வரமாட்டீங்க, லேட்டா வருவீங்கன்றாரு. இங்க நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க லேட்டா வருவீங்கன்றாரு. அதனால நம்ம ஆரம்பத்திலே போகணும், ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகத்தை அனுபவிக்கணும். தங்க யுகத்தை ஃபுல்லா அனுபவிக்கணும்னா 9 லட்சம் பேர்ல நம்ம ஃபர்ஸ்டே போயிடணும்னா இப்ப டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பலருக்கு வழி காண்பிப்பதற்கு மகாதானி ஆகுங்கள்ன்றாரு. சேவையும் செய்யுங்க, நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் வழி காண்பீங்கன்றாரு. பாபாவை நினைத்தால் விக்ரமங்கள் விநாசமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. யார் வந்தாலும் அவர்களுக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தை பற்றி விளக்கம் அளியுங்கள். புதுசா வந்தாங்கன்னா அவங்களுக்கு 84 பிறவியை பற்றி அவங்களுக்கு புரிய வைங்க. பிகேஸ் ஏத்துக்கிறாங்கன்னா ஞானத்தை கண்டிப்பா அவங்க தேவதையா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியத்தை புரிய வைங்கன்றாரு. உலகத்தின் வரலாறு புவியல் எப்படி மீண்டும் நடக்கிறது, சுருக்கமாக முழு சக்கரமும் புத்தியில் இப்போது இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்போது நாம் இந்த அழுக்கான உலகத்திலிருந்து விடுபடுகிறோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். சொர்க்கமும் நரகமும் இங்கேதான் இருக்கிறது என மனிதர்கள் நினைக்கிறாங்க. யாருக்கு நிறைய பணம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கிறாங்க. உலகத்துல எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சொர்க்கம் நரகம் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதாவது நிறைய பணம் இருந்துச்சு ஜாலியா இருக்கிறோம்னா அது சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. நல்ல கர்மம் செய்திருக்கிறார்கள், ஆகவே சுகம் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் மிகவும் நல்ல கர்மங்களை செய்றீங்க, அதனால் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு சுகம் கிடைக்கிறதுன்றார். அவங்களோ ஒரு பிறவியை எடுத்து நாம் சொர்க்கத்தில் இருக்கிறோம்ட்டு நினைக்கிறாங்க. அவங்க போன பிறவில நல்லது செஞ்சிருக்காங்க, அதனால இந்த பிறவில பணக்காரரா இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க சொர்க்கம், இதுவே சொர்க்கம் மாதிரி இருக்குது. அவங்க ஒரு பிறவிக்கு சுகம் அடைகிறாங்க. ஆனா நம்ம இப்ப நல்ல கர்மங்களை செஞ்சு செஞ்சு 21 பிறவிக்கு சுகம் கிடைக்கிறதுன்னு சொல்றாரு. உங்களுடையது 21 பிறவிகளுக்கான சுகம் என பாபா கூறுகின்றார். அனைவருக்கும் வழியை காட்டிக்கொண்டே இருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவின் நினைவினால் தான் நோயற்றவராக ஆகலாம், மேலும் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகிவிடலாம் சொல்றாரு. இப்போ பாபா நினைச்சாதான் நம்ம நோயற்றவராக ஆக முடியும், சொர்க்கத்துக்கும் போக முடியுன்றார். சொர்க்கத்தில் ராஜ்யம் இருக்கிறது, அதையும் நினைங்கள். ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை. இது பாரதத்தின் விஷயமாகுன்றாரு. மற்ற அனைத்தும் உபகதைகள் ஆகும். கடைசியில் அனைவரும் சென்று விடுவார்கள். கடைசியில எல்லாருமே வெளிநாடோ உள்நாடோ எல்லாருமே பிகேஸோ நான் பிகேஸோ எல்லாருமே பரமாம போயிடணும். பிறகு நாம் புது உலகில் வருவோம். இப்போது இதை புரிய வைப்பதில் சித்திரங்களின் அவசியமே இல்லைன்றாரு. எல்லாரும் நம்ம கொசு கூட்டம் மாதிரி போயிடுவோம். அப்புறம் திரும்ப நம்ம புது உலகத்துல நம்ம நடிப்பை நம்ம நடிப்போம், நம்மளோட பார்ட்டை நம்ம நடிப்போம். இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு சித்திரங்கள்லாம் தேவையில்லை. புரிய வைப்பதற்காக மட்டுமே மூலவதனம் மற்றும் சூட்சுமவதனத்தை காண்பிக்கிறார்கள். மற்றபடி பக்தி மார்க்கத்தினர் இந்த சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க என புரிய வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. எனவே நாமும் சில திருத்தங்கள் செய்து உருவாக்க வேண்டியிருக்கிறது. பக்தியிலேயும் இந்த சூட்சுமவதனம் இதெல்லாம் இருக்குது. அதாவது அவங்க சூட்சுமவதனத்தை வானம்னு நினைச்சுக்கிறாங்க. அங்கதான் விஷ்ணு படுத்துனுக்கிறாரு, பார்க்கடல்ல படுத்துனுக்கிறாரு அப்படிலாம் அவங்க நிறைய, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் திருத்தம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லை என்றால் நீங்கள் நாஸ்திகராகிவிட்டீர்கள் என்று சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம நாஸ்திகர் ஆயிட்டோன்ட்டு சொல்லுவாங்க. ஆகவே திருத்தங்கள் செய்து உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றாரு இந்த சித்திரம்லாம். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கர மூலமாக அழிவு. உண்மையில் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. யாருமே எதுவுமே செய்ய முடியாது. விஞ்ஞானிகள் தனது புத்தியினால் இது அனைத்தையும் உருவாக்குறார்கள். இப்ப சயின்டிஸ்ட் தான் இந்த அணுகுண்டெல்லாம் அவங்க புத்தி மூலமா உருவாக்குறாங்க. அதனாலதான் உலகமே அழியுது. இந்த அணுகுண்டுகளை உருவாக்காதீர்கள் என எவ்வளவுதான் யார் சொன்னாலும், யாரிடம் நிறைய இருக்கிறதோ அவர்கள் கடலில் போட்டு விட்டால் யாரும் உருவாக்க மாட்டார்கள்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் சொல்றாங்க இந்த ஆட்டம்பம் போடாதீங்க, எல்லாரும் அழியிறாங்க. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க கடல்ல போட்டா இப்ப யாரும் உருவாக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவர்கள் வைத்திருந்தால் நிச்சயம் மற்றவர்களும் உருவாக்குவார்கள். இப்போ ஒருத்தவங்க ரெடியா வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப
நம்ம மேல இவங்க போட்டா என்ன பண்றதுன்னு எல்லாருமே உருவாக்குறாங்கன்னு சொல்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சிருஷ்டியை அழியத்தான் வேண்டும் என்று அறிகிறீர்கள். நமக்கு பாபா ஞானம் சொல்லி புரிய வச்சாரு. ஏன்னா சொர்க்கம் வரணும்னா இப்ப இந்த பழைய உலகம் அழிஞ்சுதான் ஆகணும். அதனால நமக்கு தெரியும் இந்த உலகம் இப்ப அழியதான் போகுது. நிச்சயம் போர் நடக்கும் சொல்றாரு. அழிவும் கூட ஏற்படும்ன்றாரு. பிறகு நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். இப்போ அந்த 2 பூனை சண்டை போட்டுச்சு. வெண்ணெய் கிருஷ்ணருக்கு அடிச்சதுன்ற மாதிரி அந்த வெளிநாடு அமெரிக்கா ரஷ்யா போர் புரிஞ்சு அவங்க எல்லாரும் அழிஞ்சு தண்ணிக்குள்ள போயிடும். எல்லாமே கண்டம்லாம் வெறும் பாரத கண்டம் மட்டும் ஆளிலை ஷேப்ல உருவாயிடும். இயற்கை சீற்றங்களால எல்லாமே தண்ணிக்குள்ள போயிடும். வெறும் ஆளிலை ஷேப்ல பாரதம் மட்டும் இருக்கும். கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அங்க நம்மளுடைய ராஜ்யம் உருவாகுன்றாரு. இப்படிதான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்குதுன்றாரு. யோக பலத்தினால ராஜ்யம் கிடைக்குது. சண்டை போட்டு நமக்கு ராஜ்யம் கிடைக்காது. யோக பலத்தின் மூலமா இப்ப நமக்கு ராஜ்யம் கிடைக்குது. குழந்தைகளே அனைவருக்கும் நன்மை செய்பவராக ஆகுங்கள் என பாபா சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, உலகத்துக்கே நீங்க நன்மை செய்பவராக ஆகுங்கள்ன்றார். இனிமையான குழந்தைகளை தங்களுடைய அனைத்தையும் பத்திக்கெல்லாம் பதி என்ற பெயரில் பாபாவிடம் அர்ப்பணியுங்கள் என குழந்தைகளுக்கு உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக பாபா ஸ்ரீமத் அளிக்கிறார். சிலருடையது மண்ணோடு போய்விடும், சிலருடையதை ராஜா எடுத்துக்கொள்வார்ன்ட்டு இருக்குது, சாஸ்திரத்துல இருக்குது. கலியுகம் எப்படி அழியும்னா கடைசியில மண்ணோட மண்ணா போயிடும் எல்லாரோட காசும். சிலரோடது கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் இப்ப நடக்குது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே இதில் செலவிடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு பணத்தெல்லாம் செலவிடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குது. அதாவது இங்க டெபாசிட் பண்ணா சொர்க்கத்துல கிடைச்சிரும். அதனால இங்க சிவனுடைய பேர்ல பக்தி மார்க்கத்துல மறைமுகமா செஞ்சீங்க, இங்க டைரக்டா செய்யுங்கன்றாரு. டைரக்டா பாபா தான் வந்திருக்கிறாரு தெரியுது இல்ல, சிவன் தான் பேசுறாருன்னு தெரியுது. அதனால இங்க நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நமக்காக தான் நம்ம செஞ்சுக்க போறோம். நம்ம கடவுள் கூட அவர் அபோக்தா தான், அவர் எதையும் அனுபவிக்கிறது இல்ல. இங்க நம்ம சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு பிகேவும் சகோதர சகோதரிகள், உலகமே சகோதர சகோதரிகள். அவங்களுக்காக இந்த பணத்தை நம்ம அர்ப்பணம் செய்யறோம். இங்க நீங்க எவ்வளவு அர்ப்பணம் செய்றீங்களோ அவ்வளோ அங்க உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே இதில் செலவிடுங்கள். அதாவது ஆன்மீக மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை திறந்தால் பலருக்கு நன்மை நடக்கும்ன்றாரு. இப்போ 3 அடி நிலம் இருந்தா போதும், ஆன்மீக ஹாஸ்பிட்டல் மற்றும் யூனிவர்சிட்டி தரங்க, கீதா பாடசாலை ஓபன் பண்ணுங்க, பலருக்கு இது நன்மை நடக்கும்ன்றாரு. ஏன்னா இந்த ஞானத்தை கேட்கறவங்க எல்லாம் ரிலீஸ் ஆயிடுவாங்க இல்லையா, எவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க ஆரோக்கியமா மாறிடுவாங்க, செல்வந்தரா மாறிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, துவாபரேகத்துல இருந்து வர முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த ஒரு சகோதர சகோதரியா இருந்தாலும் இந்த ஞானத்தை கேட்டாங்கன்னா அவங்க விடுபட்டுருவாங்க இல்லையா. அதனால இந்த நன்மை செய்யுங்கன்றார். பாபாவின் பெயரில் செலவிடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு திரும்ப கிடைக்கிறதுன்றாரு. இப்ப நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்ன் ஆகும். ஒரு பர்த்து கிடைக்காது, 21 பர்த்துக்கு உங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அது அனைத்தும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும்ன்றாரு. இந்த உலகமே இப்ப முடிய போகிறது. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? எதா இருந்தாலும் சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துச்சு, அவ்வளவுதான், எல்லாமே முழிகிறோம். ஒரு விநாசம் வருது, ஒரு போர் வருது அப்படின்னா எல்லா மாடி கட்டடம் இடிஞ்சு விழுந்து, இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். இந்த உலகமே முடிய போகிறது. ஆகவே பதிக்கெல்லாம் பதி பெயரில் எவ்வளவு முடியுமோ அர்ப்பணம் செய்யுங்கள்ன்றாரு. இப்போ சிவன் பேர்ல அர்ப்பணம் செய்யுங்க. சிவபாபா கணவர் பத்தி அல்லவா, பக்தி மார்க்கத்தில் கூட கணவரின் பெயரில் செய்தாங்க. இப்போது நேரடியாக இருக்கிறார் இல்லையா, பதிக்கெல்லாம் பதி சிவபாபா, அவருக்கு பேர்ல செய்யுங்க. நேரடியா இருக்கிறார். கணவரின் பெயரில் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களை திறந்து கொண்டே சென்றால் நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கும். இப்போ உங்க கணவர் யாரு? சிவபாபா. அவரோட பேர்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டி திறங்க, சென்டர் திறங்கன்றாரு. நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். இப்ப நம்ம பணத்தெல்லாம் இப்படி நம்ம டெபாசிட் பண்ணோம்னா சொர்க்கத்துல அப்படியே மாளிகைகளா கிடைச்சிரும். 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் நீங்க பெறலான்றாரு. இல்லை என்றால் இந்த பணம் செல்வம் அனைத்தும் அழிந்து போகின்றார் பாபா. பக்தி மார்க்கத்தில் அழிவதில்லை, இப்போது அழிய போகிறது. பக்தியில நம்ம என்ன செஞ்சாலும் அடுத்தடுத்த பிறவில அனுபவிக்க போறோம். பக்தி ஆரம்பிச்ச உடனே உலகம் ஒன்றும் அழியல. இப்ப பக்தி முடிய போகுது. பக்தி முடியும் போது தான் உலகம் அழிய போகுதுன்றாரு. இப்போது அழிய போகிறது. நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு தான் திரும்ப கிடைக்கும்ன்றாரு. நீங்க நீங்க பாபாவுக்கு செய்றீங்களோ, எந்த ஆத்மா உண்டியல்ல போய் ஒரு 5 ரூபா போடுதோ அதே ஆத்மாக்கு சொர்க்கத்துல அதே 5 ரூபா ரிட்டர்னா கிடைக்கும். 5 ரூபாவா கிடைக்காது, பல மடங்கா திரும்பி கிடைக்கும். அதனால நீங்க யார் அதெல்லாம் கரெக்டா கணக்கு வச்சிருப்பாரு. சிவன் மட்டும் சரியான வியாபாரி. அவரு யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு, மற்றவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாரு. யாரோட காசோ அவங்களுக்கு தான் ரிட்டர்ன் வரும். வேற யாராவது வாங்கி போட்டாலும் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. நம்ம யார் போடுறோமோ எந்த ஆத்மாவோட காசோ அந்த ஆத்மாவுக்கு தான் ரிட்டர்ன் திரும்ப கிடைக்கும். கணவரின் பெயரில் அனைவருக்கும் நன்மை செய்தால் 21 பிறவிகளுக்கு சொத்து கிடைக்கும்ன்றாரு.
இப்போ கணவர் சிவபாபா நம்மளுடைய கணவர் யாரு, இன்னைக்கு கணவராக வந்திருக்கிறாரு. கணவரின் பெயரில் எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 21 பத்துக்கு சொத்து கிடைக்கும்ன்றாரு. எவ்வளவு நன்கு புரிய வைக்கிறார் பாபா. இப்போ நமக்கு யார் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் செலவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ யார் பிக் ஆயிருக்காங்களோ, யாரெல்லாம் ஞானம் கேட்குறாங்களோ, யாரெல்லாம் சென்டருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, செலவு செய்கிறாங்களோ அவங்களாம் அதிர்ஷ்டசாலின்றார் பாபா. தங்களுடைய வீட்டையும் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ உங்கள் வீட்டையும் பார்த்துக்கோங்க. இவருடைய பாபா பாகமும் இப்படி தான் இருந்தது. பிரம்மா பாபாவுடைய பாட்டும் அப்படி தான் இருந்தது. ஒரேடியாக வேகமாக போதை ஏறிடுச்சு அவருக்கு. அவர் அப்படியே அவர் பணத்தை ஃபுல்லாக இதில் போட்டார் ட்ரஸ்ட்டில். போதை ஏறிடுச்சு. நான் போய் கிருஷ்ணராக போகிறேன், நான் எதுக்கு சோழி பின்னாடி போகணும், நான் எது முயற்சி பண்ணுறேன்ட்டு இறங்கிட்டார். அவர் அலௌகிகத்தை அலௌகிகமாக மாற்றிட்டார். மனைவி குழந்தை எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து மம்மாவை வந்து அதுக்கு தலைமை தாங்க வச்சுட்டு அவருடைய எல்லா பணத்தையும் அந்த ட்ரஸ்ட் பிரம்மகுமாரிகள் ட்ரஸ்ட்டில் போட்டார். ஓம் மண்டலின்ட்டு ஆரம்பித்தார். அதில் போட்டு அவர் மாட்டுக்கும் பாபா அவருக்கு அவளையற்ற மகாராஜாவாக இருந்தார். எல்லாத்தையும் சிவபாபா பார்த்துக்கு வந்துட்டு பாபா ராஜ்ய பதவியை கொடுக்குறார் என்றால் இந்த அற்பமான ஸ்தூல செல்வம் எதற்குன்னு நினைச்சார். நீங்கள் அனைவரும் ராஜ்ய பதவி அடைவதற்காக இப்போ அமர்ந்திருக்கிறீங்க என்றால் பின்பற்றுங்கள், பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லட்சுமி ஆகணும், நாராயணன் ஆகணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த அற்பமான சூத செல்வம்லாம் இப்போ நமக்கு தேவையில்லை. நம்ம போய் லட்சுமி ஆக போகிறோம், நாராயணன் ஆக போகிறோன்னா நீங்கள் எல்லாத்தையும் பாபாவுக்கு கொடுத்துருங்க. நீங்களும் பாபாவை பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இவர் எப்படி அனைத்தையும் விட்டு விட்டார் என அறிகிறீர்கள் இல்லையா? ஆனால் பிரம்மா பாபா அந்த காலத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அவர் பதவி அடைகிறாரு. ஆனால் இப்போ நமக்கு வந்து இல்லறத்தில் இருக்கிறோம், குழந்தை குட்டிலாம் இருக்குது, படிக்க வைக்கணும். அதனால நம்மளால் எவ்வளோ முடியுதோ நம்ம செய்ய வேண்டியது தான். இவர் எப்படி அனைத்தையும் விட்டுட்டார் என அறிகிறீர்கள். போதை ஏறி விட்டது. ஆஹா, ராஜ்யம் கிடைக்கிறது, அதனால் அவர் விட்டுட்டார். தந்தைக்கு அல்லாஹ் கிடைத்தார் என்றால் பங்குதாரருக்கும் ராஜ்யம் அழைத்து விட்டார். தந்தை யாரு? பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவுக்கு அல்லாஹ் கிடைச்சிட்டார் இல்லையா? அதனால பங்குதாரருக்கும் ராஜ்யத்தை அழைத்து விட்டார். ராஜ்யம் இருந்தது, குறைவில்லை, நல்ல செழிப்பான வேலை இருந்தது. இப்போது உங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. ராஜ்யம் இருந்தது, அதனால குறைவில்லைன்றாரு. செழிப்பான தொழில் கூட அவர் வைர வியாபாரியாக தானே இருந்தார். அது எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்போ உங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கு. எனவே பலருக்கு நன்மை செய்யுங்கள்ன்றாரு. முதலில் பட்டி உருவாகியது. முதல்ல 350 பேர் சரண்டரானாங்க, அப்படியே பாபா கூடவே இருந்தாங்க. பட்டி உருவாகியது. சிலர் உறுதியாக தயாராகினாங்க, சிலர் அறகுறையாகவே இருந்து விட்டனர். இந்த செங்கல் பட்டியில் சில செங்கல் நல்லா வந்து உறுதியாக இருக்கும், சிலது வந்து அறகுறையாக இருக்கும். அந்த மாதிரி இங்கேயும் வந்து எப்பயுமே வந்து இந்த ஞானம் கேட்கறது மாதிரி ஞானம் கேட்கறதுல கொஞ்சம் பேர் தான், சிலர் தான் உறுதியாக இருக்கிறாங்க, சிலர் அறகுறையாகவே இருந்துடுறாங்கன்றார். அரசாங்கம் நோட்டுகளை அச்சடித்தனர். பிறகு சரியாக இல்லை என்றால் அரசாங்கமே எரிக்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? இப்போ நோட்டு அச்சடிக்கிறாங்க, சரியில்லைன்னா அவங்களே எரிச்சிடுறாங்க. முன்பெல்லாம் வெள்ளி நாணயங்கள் வழக்கத்தில் இருந்தன. தங்கம் மற்றும் வெள்ளி நிறைய இருந்தது. முன்னாடிலாம் அப்படி இருந்தது. இப்போது என்னவாகி கொண்டிருக்குது? இப்போ பேப்பரை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, ஜிபே ஆயிடுச்சு. இப்போ யாரும் நோட்டுலாம் கூட கிடையாது, அப்படியே டைரெக்டாக வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிடுறாங்க. சிலருடையதே ராஜா சாப்பிடுகிறார், சிலருடையதே கொள்ளைக்காரர்கள் சாப்பிடுகின்றனர். கொள்ளைக்காரர்கள் கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம பேங்க்லேயே பணம் வச்சுருந்தா ஒன்று கவர்மெண்ட் எடுத்துக்குது, இன்கம் டேக்ஸ் அது வரி அப்படின்ட்டு, இல்லைன்னா இந்த கொள்ளைக்காரவங்க ஏமாத்தி சைபர் கிரைம் அப்படிலாம் இப்போ நடக்குது. இந்த மாதிரிலாம் போயிடுதுன்றாரு. பஞ்சம் கூட ஏற்படும்ன்றாரு. இது ராவண ராஜ்யம் ஆகும்னு சொல்கிறாரு. பஞ்சம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. காசுலாம் இருக்காது, காசு இருக்கும், சாப்பாடு இருக்காது, தண்ணி கிடைக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ராவண ராஜ்யன்றாரு. சத்தியுகத்திற்கு ராமராஜ்யம் என்று பெயர். உங்களை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றினேன், பிறகு எப்படி நீங்கள் ஏழை ஆனீர்கள்ன்ட்டு பாபா கேட்குறாரு. உங்களை ராஜாவாக தானே ஆக்கிட்டு போனேன், நீங்கள் எப்படி இப்படி ஆனீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. குழந்தைகளாக உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது என்றால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி அதிகரித்து கொண்டே போகின்றாரு. எந்த அளவு யாத்திரையில் அருகில் போகும்போது அவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும். இப்போ ஒரு ஊட்டிக்கு போகிறோம், ஊட்டி கிட்டக வந்துருச்சுன்னா ஒரே சந்தோஷமாக இருக்கும்ல. ஊட்டி வந்துருச்சு அந்த மாதிரி சொர்க்கம் கிட்டக வந்து நெருங்கிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், நமக்குள்ளார அவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும்ன்றாரு. குறிப்பாக பிகேஸ்க்கு யார் நல்ல முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களாம் அப்படியே கால் தரையிலே இருக்காது, ஃபரிஸ்தா மாதிரி பறந்துட்டு இருப்பாங்கன்றாரு. ஏன்னா அவங்க நினச்ச மாதிரி வந்துருச்சு இல்லையா? பாபா சொன்னார், யாரும் கேட்கல, நம்ம கேட்டோம், ஃபாலோ பண்ணோம், சொர்க்கம் கிட்டக வந்துருச்சுன்னா சந்தோஷம் ஏற்படும்ன்றாரு. சாந்திதாமம் சுகதாமம் எதில் இருக்கிறது என அறிகிறீர்கள். வைகுண்டத்தின் மரம் தெரிந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அவ்வளோ குஷி வந்துடும். கிட்டக வந்துருச்சு சொர்க்கம் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான்றாரு. இப்போது அங்கே போய் சேர்ந்தே விட்டோம்ட்டு தோணுன்றாரு. நல்லது.
அதாவது பாபா அந்த டைம் நெருங்கிடுச்சுன்றத சொல்றாரு இந்த முரளியில. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனது நேரத்தை பயன்படுத்துவதில் கவனம் வைக்க வேண்டும். மாயை தவறு செய்வித்து விடக்கூடாது. அதற்காக மகாதானியாக இருந்து பலருக்கும் வழிகாட்டுவதில் ஈடுபட்டிருக்க வேண்டும் சொல்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள பாபாவிடம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆன்மீக பல்கலைக்கழகம் திறக்க வேண்டும். காசை வந்து கரெக்டாக செலவு பண்ண சொல்றாரு. ஆன்மீக யூனிவர்சிட்டி தரங்க. காசுலாம் வேஸ்டா போயிரும்ன்றாரு. என்னதான் சேர்த்து வச்சிங்கனாலும் மண்ணோட மண்ணா போயிடும், இல்லை கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும், டேக்ஸ் வரி அப்படின்ட்டு, இல்லை கொள்ளைக்காரர்கள் திருடிடுவாங்க. அதனால பிரயோஜனமா இப்பயே பயன்படுத்துங்க, அப்புறம் பச்சாதாபப்படாதீங்கன்னு சொல்றாரு. வரதானம், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய சுபமான மற்றும் சிறந்த கர்மயோகி ஆவீர்களாக. இப்போ நம்மளுடைய கர்மம் வந்து எப்படி இருக்கணும்னா, பிரம்மா பாபாவை வெளிப்படுத்தணும், சிவபாபாவையும் வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி சுபமான சிறந்த கர்மயோகி ஆவீர்களாக. வேலை செய்யும் போது யோக நிலையிலேருந்து பாபா நினைவுலேருந்து செய்யும் போது அது வந்து உயர்ந்த கர்மமாக மாறிடும். அது மாதிரி வெளிப்படுத்துங்கன்றாரு. எப்படி? வலது கரத்தின் மூலமாக எப்போதும் சுபமான மற்றும் சிறந்த செயல்கள் செய்கிறீர்கள். இப்போ வலது கரன் மூலம் தான் நல்லதெல்லாம் செய்வாங்க. நோட்டு, சாப்பாடு எது கொடுத்தாலும் இடது கையில் கொடுக்க மாட்டாங்க, வலது கையால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் வலது கரங்களாகி இருக்கும் குழந்தைகளாகி நீங்கள், நம்மளாம் வந்து பாபாவுடைய ரைட் ஹேண்டுன்றாரு. அவர் வந்து பாபாவுக்கு உடம்பே கிடையாது, நம்ம மூலமாக தான் செய்வார். நம்ம தான் அவருடைய ரைட் ஹேண்டு, சிவபாபாவுடைய ரைட் ஹேண்டு நம்ம தான். நீங்களாம் வலதுகரங்களாகி குழந்தைகளாகி நீங்கள் எப்போதும் சுபமான மற்றும் சிறந்த செயல்களை செய்பவர் ஆகுங்கள். இப்போ வலது கையால் தானே நல்லதெல்லாம் செய்கிறாங்க, கெட்டது தான் வந்து இடது கையால் செய்வாங்க, நல்லது எப்பயுமே வலது கையால் செய்வாங்க. அந்த மாதிரி நம்ம பாபாவுக்கு ரைட் ஹேண்டாகி சுபமான சிறந்த செயல்களை செய்பவர் ஆகுங்க. உங்களது ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சிவபாபாவை பிரதிபலிக்கணுன்றாரு. ஏனெனில் செயல்கள் தான் எண்ணங்கள் அல்லது வார்த்தைகளை கண்கூடான நிரூபணத்தில் ரூபத்தில் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம மனசுல நினைக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனா வந்து மனசுல நம்ம ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம செயல் வந்து தெரிஞ்சிடும். நம்ம செய்யற செயல், வார்த்தை, பேசுறது, நம்ம கை காலால நம்ம செய்யற செயல் வந்து எல்லாருக்குமே கண்கூடா தெரிஞ்சிடும், நிரூபணத்துல ரூபத்துல தெளிவுபடுத்தும். ஆனா மனசுல நினைக்கிறது யாருக்கும் தெரியாது. செயல்களை எல்லோரும் பார்க்க முடியும், செயல்களை எல்லாரும் பார்ப்பாங்க, ஆனா வந்து எண்ணங்களை யாராலையும் பார்க்க முடியாது. செயல் வந்து எல்லாரும் பார்ப்பாங்கன்றார். செயல்கள் மூலமாக அனுபவம் செய்ய முடியும். எனவே ஆன்மீக பார்வை மூலமாகட்டும், தங்களது மகிழ்ச்சியில் ஆத்மீகம் நிறைந்த முகத்தின் மூலமாகட்டும் தந்தையை வெளிப்படுத்துங்கள். இப்போ நீங்க பார்க்குற பார்வை மூலமாகவோ, அதாவது பார்வை எப்படி இருக்கும்னா ஆன்மீக பார்வையா பார்க்கணும், ஆத்ம உணர்வுல பார்க்கணும். அப்பதான் அந்த பார்வையில கருணை இருக்கும். கருணை, அன்பு நிறைந்த பார்வை உங்க கண்ணுலே தெரியணும். மற்றும் மகிழ்ச்சியில ஆத்மீகம் நிறைந்த முகத்தின், உங்க முகம் அப்படியே பொலிவா இருக்கணும். என்ன ஒரு ஆன்மீக ஜொலிப்பு! அது பாபா நிலையில அந்த முகம் வந்து ஜொலிக்கணும். சோகமாலாம் இருந்தா அது பாபா வெளிப்படுத்துறதே கிடையாது. முகம் வந்து சிரிச்ச முகமா இருந்தாதான் எனக்கு கடவுளே கிடைச்சிட்டாருன்றத நம்ம வெளிப்படுத்துறோம்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி முகத்தின் மூலமாகவும் பார்வையின் மூலமாகவும் தந்தையை வெளிப்படுத்துங்க. இது கூட கர்மமே ஆகுன்றாரு. இது கூட நல்ல கர்மம் ஆகும் சொல்றாரு. ஸ்லோகன், ஆத்மீகம் என்பதன் பொருளாவது கண்களில் தூய்மையின் ஜொலிப்பு மற்றும் வாயில் தூய்மையின் புன்முறுவல் இருக்கட்டும் சொல்றாரு. ஆத்மீகம்னா என்ன உண்மையா அப்படின்னா, கண்ணுல தூய்மையின் ஜொலிப்பு இருக்கணும், வாயில தூய்மையான அந்த சிரிப்பு இருக்கணும். அதாவது சிலர் சிரிப்பாங்க, அப்படியே நக்கலா சிரிப்பாங்க, அதெல்லாம் ஒரு நல்ல சிரிப்பே கிடையாது. நக்கலான சிரிப்புல வாயில ஒரு அழகான ஒரு புன்முறுவல், தூய்மையான அந்த புன்முறுவல், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். கண்ணுலயும் அதே மாதிரி தூய்மையின் ஜொலிப்பு, அதுதான் அது லட்சுமி நாராயணனுடைய முகத்தை பாருங்க கோயில்ல போயிட்டு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அது தூய்மையுடைய ஜொலிப்பு தெரியும், அவங்க கண்ணுலையும் தெரியும், வாயிலையும் அந்த புன்முறுவல், அந்த தூய்மையினுடைய புன்முறுவல் இருக்கட்டும்ன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை, எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள்ன்ட்டு புதுசான இந்த மாசத்தினுடைய அவ்யக்த சமிஞ்சை. இப்போ எண்ணங்களின் சக்தியை நம்ம சேமிக்க சொல்றாரு. சேமிச்சு அதை சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள்ன்றாரு. எப்படி தற்காலத்தில் சூரியனின் சக்தியை சேமிப்பு செய்து நிறைய காரியங்களை பயனுள்ளதாக செய்கிறார்கள். இப்போ சோலார் எனர்ஜியில் தான் சமைக்கிறாங்க. அப்படியே அந்த சோலார் இது கருவிலாம் வச்சு சன்லைட்டை சேமித்து அதை வச்சு தான் வந்து சமைக்கிறாங்க. இந்த ஷீரடி, மதுபனில் கூட அப்படி தான் சமைக்கிறாங்க.
சமையல்லாம் வந்து அந்த சோலார் சிஸ்டம் வச்சு தான் சமைக்கிறாங்க. எப்படி அந்த மாதிரி செய்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள் எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்தீர்கள் என்றால் மற்றவர்களுக்குள்ளும் பலத்தை நிரப்ப முடியும் சொல்கிறாரு. அது மாதிரி நீங்கள் சோலார் எனர்ஜி சேமிக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை சேமிங்க, எண்ணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. எண்ணத்தெல்லாம் சேமித்து அதை சக்தியை சேமித்து மற்றவர்களுக்குள்ளால சக்தியை நிரப்பணும் அப்படின்னு சொல்றாரு. அநேக காரியங்களை பயனுள்ளதாக செய்யக்கூடியவர்களாக நீங்க இருப்பீங்க. அந்த மாதிரி சேமிச்சிங்கன்னா நிறைய காரியங்களை நீங்க பயனுள்ளதாக செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. தைரியம் இல்லாதவர்களுக்கு வார்த்தைகளின் கூடவே சிறந்த எண்ணங்களின் சூட்சும சக்தி மூலமாக தைரியமுடையவர்களாக ஆக்குவது. அதாவது இப்ப உலகமே தைரியம் இல்லாம தான் இருக்கிறாங்க. தைரியம் இல்லாதவர்களுக்கு நம்ம வார்த்தை ஒரு 2 வார்த்தை பேசினா கூட சிலர் வந்து தைரியம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க பேசுறதுலேயே எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இப்போ பாபாவோட முரளி கேட்டாலே நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். அந்த மாதிரி வார்த்தைகள் தான் பாபா பேசுவார். அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறீங்க இல்லையா, அது கூடவே நீங்கள் எண்ணங்களின் மூலமாக சூட்சமாக சிலரை வந்து நம்ம வார்த்தையால் மாற்றவே முடியாது. நம்ம என்னதான் பேசினாலும் அவங்க ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு நீங்கள் வேணா சொல்லுங்க, ஆனால் நான் வந்து ஒரு ராசி இல்லாத ஆள், நான் இப்படி தான் அப்படின்ட்டு தைரியம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம வார்த்தையால் பேச முடியாது. அப்போ அவங்களுக்கு எப்படி பேச சொல்கிறாருன்னா, எப்படி அவங்களுக்கு எப்படி தைரியம் கொடுக்க சொல்கிறாருன்னா, சிறந்த எண்ணங்களின் சூட்சும சக்தி மூலமாக அப்படியே நம்ம மனசா சேவை செஞ்சு இந்த ஆத்மா வந்து சூட்சுமதனத்தில் எமர்ஜ் பண்ணி பாபாவுக்கு முன்னாடி அந்த ஆத்மாவுக்கு தைரியம் வரட்டும், அந்த ஆத்மாவுக்கு சக்தி வரட்டும்ன்ட்டு நம்ம அப்படியே எமர்ஜ் பண்ணி பாபாட்டேருந்து அந்த தைரியத்தின் சக்தி வாங்கி பாபா அந்த ஆத்மாவுக்கு பர்டிகுலராக கொடுக்க நம்ம நேராக பேச தேவையில்ல. அவங்க தானாகவே தைரியமாக மாறிடுவாங்க. யாரெல்லாம் மனசு உடஞ்சி போய் ரொம்ப கவலையாக தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அமிர்த வேலையில் நம்ம வந்து சக்தி கொடுத்து தைரியமுடையவர்களாக எண்ணங்களின் சக்தி மூலமாக அவங்கள மாற்றணும். இது கூட நிகழ்காலத்தின் அவசியன்றார். இப்போ எல்லாரும் தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுக்க உங்களுக்கும் தைரியம் வரும். இப்போ நம்மளே தைரியம் இல்லாமல் இருக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம போய் பாபாட்ட வாங்கி கொடுக்க நமக்கு அலாதியான தைரியம் வந்துடும், நிறைய தைரியம் வரும்னு சொல்கிறாரு. அதனால் இந்த சேவையை இப்போ செய்யுங்க, இது நிகழ்காலத்தின் அவசியம் சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.